திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டு தொகை முன்மணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி. வேதநெறி தலை தோங்க வெகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீத வளர்வயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றை நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே நாம் மதுரையில் பாண்டி நாட்டில் நடந்த அனல்வாதம், புனல்வாதம், சிரவாதம் 3 வாதங்களிலும் தோற்று அவர்கள் கழுவேறியதும், அதன் பிறகு திருநீற்றொலி எங்கும் பரவி திருஞான சம்பந்தர் இறைவனை வணங்கிறதுக்கு, சொக்கநாத பெருமானை வணங்குவதற்கு சிவிகையில் ஏறி திருக்கோயிலுக்கு செல்வதும் நாம் சிந்தித்தோம். மன்னவனும் மங்கையர்க்கரசியாரும் உடன் சென்றார்கள். ஞானசம்பந்தர் திருக்கோயில் முன் சென்று சிவிகை விட்டிறங்கி கண்கள் நீர் பொழிய கரமலர் சிரமிசை குவிய உள் சென்று பதிகம் பாடினார். சொக்கநாத பெருமானே, சமண மாயையில் மயங்கிய அடியேனது பிணியை தனித்து ஆட்கொள்ளும் ஆளுடைய பிள்ளையாரை எமக்கு தந்தருளினீர். உமது கருணையை என்னவென்று புகழ்வேன் என்று நெடுமாற பாண்டியன் துதித்தான். சீர்காழியில் உரைகின்ற சிவபாத இருதயர் மகனாருடைய செயலை அறிவதற்கு ஆவல் கொண்டார். அதனால் மதுரை நோக்கி புறப்பட்டார். பாண்டி நாட்டை அடைந்தவர் மதுரை நகரில் புகுந்து சொக்கலிங்க பெருமானையும் அங்கேற்கண்ணி அம்மையாரும் வழிபட்டு மகிழ்ந்தார். பின்னர் சம்பந்தர் இருக்கும் இடத்தை வினாவி திருமடத்தை சார்ந்தார். திருமடத்தில் உள்ள அடியார்கள் தந்தையார் வரும் செய்தியை திருஞான சம்பந்தரிடம் தெரிவித்தார்கள். சம்பந்தர் உள்ளம் உவந்து எதிர்கொள்ள வந்தார். சிவபாத இருதயர் தொழுது கொண்டே மடத்தில் நுழைந்தார். சம்பந்தர் அவரை எதிர்கொண்டு தொழுது வரவேற்றார். தோணியப்பரை நினைந்து உருகினார். இனிய திருப்பதிகங்கள் பாடி அருளினார். பாண்டி நாட்டிலே உள்ள பிற தலங்களை வணங்க வேண்டும் என்று விரும்பிய ஞான சம்பந்தர் ஆளவாய் அமர்ந்தருளும் திருநீலகண்ட பெருமானை தொழுது ஆறா அன்புடன் புறப்பட்டார். மன்னரும் பாண்டிமா தேவியாரும் அமைச்சரும் கண்ணீர் சொரிந்து திருஞான சம்பந்தரை பிரிய மாட்டாதவர்களாக உள்ளம் முருகினார்கள். இன்றைய மதுரை, ராமநாதபுரம், நெல்லை மாவட்டங்களில் உள்ள புனித பதிகளையெல்லாம் வணங்கி திருப்பதிகம் பாடிய பாலராவாயர் ராமேஸ்வரத்தில் இருந்தபடியே ஈழநாட்டு தலத்தில் உள்ள திரிகோணமலை, திருக்கேதீச்சுரம் போன்ற தலங்களை உணர்வினால் கண்டு பணிந்து செந்தமிழ் பதிகம் பாடி போற்றினார். குலச்சிறை நாயனார் அவதரித்த ஊராகிய மணமேற்குடி சென்றார். சிவபெருமான் திருவருளால் திருக்கொல்லம்பூதூர் என்ற தலத்திலே ஆறு, காவேரி ஆறு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட பெருமானுடைய திருவருளால் அந்த ஓடத்தில் ஏறி பதிகம் பாடி கொட்டமே கமலும் என்ற திருப்பதிகத்தை பாடி பெருமானுடைய திருவருளால் ஓடம் எதிர்க்கரையை அடைந்து அடியவர்களுடன் ஓடத்தை விட்டு இறங்கிய பெருமான் திருக்கோயிலில் சென்று பெருமானை பதிகம்பாடி பணிந்து வணங்கினார். அதன் பிறகு தெளிச்சேரி சென்று எந்தையார் இணையடியை வந்தித்து செல்லும் பொழுது இடையில் பௌத்தருடைய நகரமாகிய போதிமங்கை எதிர்ப்பட்டது. சின்னம், காலம் முதலியவைகள் பரசமய கோளறி வந்தார் என்று ஊதின. திருஞான சம்பந்தர் வரவையும் அதனால் உண்டாகும் ஆரவாரத்தையும் அறிந்த பௌத்தர்கள் அழுக்காறு கொண்டனர். தங்களுக்குள் கல்வியில் மிக்க புத்தநந்தி முதலியவர்களிடம் சினந்து செப்பினார்கள். புத்தநந்தி பௌத்தர் குலாங்களுடன் சிவனடியார்களை நோக்கி சென்றான். எம்மை வாதில் வென்ற பின்னர் அன்றோ நீங்கள் சின்னத்தை ஊத வேண்டும் என்று அவர்களிடம் கொதித்து கூறி அவைகளை விளக்கினான். இந்த புத்தநந்தி என்ன பண்ணுறான்னா,
இவருக்கு கொடுத்த முத்து சின்னம் அதெல்லாம் வந்து பரசமய கோளரி வந்தார், பால்ராவாயர் வந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சங்கெல்லாம் முழங்கிக்கிட்டு வரும்பொழுது, இந்த மாதிரி நீங்கள் எங்களை வாதில் வென்றாதான் இந்த சொல்லலாம் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து வாதிடுற அந்த புத்தநந்தி. அடியார்கள் ஞானசம்பந்தரை வணங்கி நிகழ்ந்தவைகளை கூறுகின்றார்கள். அதை கேட்ட சம்பந்தர், புத்தநந்தி வாதி செய்ய புகும்போது அவனது பொய்மை வெளியாகும் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். தேவார திருப்பதிகங்களையெல்லாம் எழுதுகின்ற சம்பந்த சரணாலயர் என்னும் ஆளுடைய பிள்ளையாரின் அடியார் முன்னே சென்று பாடினார். புத்தன் சமன் கழுக்கையர் பொய்கொள்ளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின, வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன அஞ்சலுத்துமே என்ற திருப்பாடலை ஓதி, இந்த புத்தனுடைய தலை உருண்டு விழும்படி இடி விழ கடவுது என்றார். நிறைமொழி மாந்தர் ஆணையில் கூறியது போல மறைமொழியா மாதலின் உடனே புத்தநந்தியின் தலையில் இடி விழுந்தது. அவன் அழிந்தான். புத்தர் கூட்டம் அஞ்சி அகன்று ஓடியது. இந்த அதிசயத்தை அடியார்கள் ஆளுடைய பிள்ளையாரிடம் கூறினார்கள். நிகழ்ந்தது சரி என்று அடியார்கள் ஹர ஹர என்று முழங்குவித்தார்கள். அஞ்சி அகன்ற பௌத்தர்கள் மீண்டும் ஒருங்கு கூடி, இது வஞ்சனையோ சைவ சமயத்து உண்மையோ என்று மருண்டு, நீங்கள் எம்முடன் மந்திரவாதமின்றி தருக்கவாதம் புரிய வாங்கள் என்று கூறுகின்றார்கள். தாங்களில் நன்கு கலை பெற்ற சாரிபுத்தன் அப்படின்னு ஒருத்தனை அனுப்புகிறாங்க வாதத்துக்கு. முன்பு புத்தநந்தியின் தலையை இடியினால் பொடித்து படுத்திய சம்பந்த சரணாலயர் சம்பந்தரை தொழுது முன் சென்றார். திரும்பியும் சம்பந்த சரணாலயர் தான் போகிறார். அவர் வந்து ஞானசம்பந்த கூடையே இருந்து இந்த பதிகங்களையெல்லாம் ஏட்டில் எழுதக்கூடியவர் தான் சம்பந்த சரணாலயர். அவர் வந்து முதன்மை சீடனாக இருக்கார் ஞானசம்பந்தருக்கு. அவர் தான் திரும்பியும் அந்த வாதத்துக்கு போகிறார். அப்போ தர்க்க முறையில் வாதிட்டு அவனையும் அவனுடன் வந்த மற்ற புத்தர்களையும் வாதில் வென்றார். தோல்வி எய்திய சாரி புத்தன் முதலிய பௌத்தர்கள் தமது சமயம் பொய்மை என்று தெளிந்து மெய்மையாகிய சைவ நெறியினை சாரும் பொருட்டு திருஞான சம்பந்தருடைய திருவடிகளை வழங்கினார்கள். அத்தனை பேரும் சைவர்களாகி உய்வு பெற்றார்கள். இந்த சமயத்தில் திருநாவுக்கரசர் திருப்பூந்துருத்தியில் திருத்தொண்டு செய்து கொண்டிருப்பதை அறிந்தார் சம்பந்தர். உடனே திருப்பூந்துருத்திக்கு அருகில் வருகின்றார். இங்கேதான் சம்பந்தர் அறியாமல் அப்பர் பெருமான் சிவிகையை தாங்கி வருகின்றார். எங்கன்னா பூந்துருத்தியில். பாண்டி நாட்டில் சைவம் மீண்டும் தலைத்தது கண்ட சம்பந்தர் அப்பரடிகள் கண்டு இதெல்லாம் சொல்கிறார். இங்கே மதுரையில் நடந்த நிகழ்வுகள்லாம் அனல்வாதம் புனல்வாதம் சுரவாதம் எல்லாம் சொல்கிறார். அப்போ சம்பந்தர் பாதம் பணிந்து சைவம் என்னும் பயிர் தலைக்க தேவரீர் வேலியாக விளங்குகின்றீர் என்று புகழ்ந்தருளினார். சம்பந்தரோ மங்கையர்க்கரசியாரின் மாண்பும் அன்புமே இதற்கு காரணம் என்றார். திருநாவுக்கரசர் மதுரை புறப்பட்டார். சம்பந்தர் தோணியப்பரை காணும் காதலுடன் புறப்பட்டார். சைவத்தின் அருங்காவலராக வென்று வரும் நமது ஊர் பிள்ளையை சீர்காழியில் உள்ள அன்பர்கள் அனைவரும் எதிர்கொண்டு போற்றினார்கள். சம்பந்தரை உடலும் உள்ளமும் முருக தன்னை ஆண்ட அன்னையும் அப்பனுமாக விளங்குகின்ற தோணியப்பரை தொழுது பதிகம்பாடி உருகுகின்றார். அப்பர் பெருமான் தொண்டை நாட்டில் உள்ள திருக்கச்சியம்பதியில் பெருமைகளை கூறியிருந்ததால் அங்கு சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று விருப்பம் சம்பந்தருக்கு எழுந்தது. தோணியப்பரை தொழுது விடைபெற்றார். தந்தையாரும் அவருடன் செல்ல துணிந்தார். தந்தையாரை நோக்கி, தாங்கள் இங்கேயே இருந்து சிவவேள்வி செய்து கொண்டு கழுமல கடவுளை கைகொண்டு தொழுது கொண்டு இருங்கள் என்று கூறி விடை கொடுத்து தொண்டை நன்னாட்டை நோக்கி புறப்பட்டார் ஆளுடைய பிள்ளை. வரும் வழியில் நினைக்க முக்தியளிக்கும் திருவண்ணாமலையை கண்டவுடன் சிவிகை நின்று இணங்கி மண்மிசை வீழ்ந்து பணிந்தார். விண்ணருவி என கண்ணருவி பொழிய மெய் சிலிர்த்து உள்ளம் குளிர்ந்து பாடினார். பின்னர் அண்ணாமலையாரிடம் விடைபெற்று கொண்டு காடும் மலையும் கடந்து தொண்டை நாட்டை அடைந்தார். செய்யாற்றங்கரையில் உள்ள திருவோத்தூர் என்னும் திருத்தலத்தை சார்ந்தார். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஒத்து என்னும் வேதம் அளித்த பெரும்பதியது. அத்திருத்தலத்தில் திருஞான சம்பந்தர் அமர்ந்திருந்த போது சமணர்களால் அளக்குற்ற ஒரு தொண்டர் வந்து பிள்ளையாரது திருவடிகளை பணிந்தார். வெம்பந்தம் அகற்றும் சம்பந்த பெருமானே, அரணார் பொருட்டு அடியேன் வளர்த்து வந்த பனைமரங்கள் யாவும் ஆண்பனைகளாகவே அமைந்து காய்த்தல் இன்றி நிற்கின்றன. அது கண்டு சமணர்கள் அடியேனை பழித்து நகைக்கின்றார்கள். இது ஆண்பனை காய்க்கும் தன்மை உம்மால் நிகழுமோ
என்று ஏளனம் செய்கின்றார்கள். தேவரீர் இதற்கு ஓர் பரிகாரத்தை செய்து அருள வேண்டும் என்று கூறுகின்றார். ஞான சம்பந்தர் உடனே எழுந்து எம்பெருமான் திருக்கோயில் சென்று திருப்பதிகம் பாடி அருளுகின்றார். குறும்பையான் பனை குலைவோத்தூர் அரும்பு கொன்றை அடிகளை பெரும்புகலியுள் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வீடே. ஆண்பனைகள் யாவும் பூத்து காய்த்து கனிகளை உதிர்த்தன. அதைக் கண்ட அனைவரும் அதிசயமடைந்தனர். தென்னாட்டிலேயே சமணர்களது குற்றத்தை அறுத்து புகழிவேந்தரது திருவருட்செயலைக் கண்ட சமணர்கள் அஞ்சி அந்த நாட்டை விட்டு அகன்றார்கள். சில சமணர்கள் தாங்கள் குண்டியகேலை உடைத்தெறிந்துவிட்டு சைவ சமயம் சார்ந்து சிவபெருமானை போற்றி ஓய்வு பெற்றார்கள். திருஞான சம்பந்தர் திருவாக்கில் பெற்றதனால் அப்பனைகளும் காலாந்தரத்தில் சிவத்தைச் சேர்ந்தன. இந்த சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றை இன்னும் ஒரு நிகழ்விலே நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். அடியார்வர் மக்கள் தொடர்ந்து சம்பந்த பெருமான் மற்ற நாயன்மார்களோடு திருநீலநக்கர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், மதங்க சூலாமணியார், சிவபாத இருதயர், முருகநாயனார் இவர்கள் அனைவரும் சிவசோதியில் கலக்கக்கூடிய அந்த நிகழ்வையும் கேட்டு ஓய்வு பெறுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.